மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள இந்த போர் சூழல் காரணமாக இலங்கைக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் அதோட விமானத்தில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த வியான்சா பிளேன்ஸ் போர்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ ஒரு 3 நாளாக இலங்கையில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது மத்தள ராஜபக்ச விமான நிலையத்துக்கு அடிச்சிருக்கிற ஒரு ஜாக்பாட்டை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்காங்க. அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள அந்த போர் சூழல் காரணமாக எமிரேட்ஸும் கட்டார் ஏர்வேஸும் தங்களுடைய டிரான்சிட் ஹப்பாக மத்தள ராஜபக்ச விமான நிலையத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு யோசனையை முன் வச்சிருக்கிறதாகவும் அதனால மத்தள ராஜபக்ச விமான நிலையத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது, ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்குன்ற விதத்தில் நிறைய செய்திகள் தமிழ் சிங்களம் 2 பக்கத்துலேயும் ஒரு பேசுபொருளாக 3 நாட்களுக்கு மேலால இந்த சமூக ஊடகங்களில் ஓடிக்கொண்டிருக்குது. அதோட விடயம் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே மிகவும் முக்கியமான விமான சேவை நிறுவனங்களாக இருக்கிறது எமிரேட்ஸும் கட்டார் ஏர்வேஸும். ஏனென்றால் இவங்க ஈரோப்பையும் ஏசியாவையும் ஆஸ்திரேலியாவையும் இணைக்கிற மிக முக்கியமான விமான நிறுவனங்களாக இருக்கிறீங்க. இந்த வகையில் இந்த யுத்தம் காரணமாக அடிக்கடி மத்திய கிழக்கு வான்பரப்புகள் மூடப்படுறதுனால இந்த விமான சேவையை தொடர்ந்து சிறந்த முறையில் முன்னெடுக்க முடியாமல் இருக்குது. அடிக்கடி விமானங்களை கேன்சல் பண்ணுறதும் இன்றைக்கு விமான நிலையத்துக்கு வர வேணாம் என்று சொல்கிறதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட நிறைய சேனல்லையே ஏர்போர்ட்டில் நடக்கிற அட்டாக்கில் போட்டிருக்கோம். ஸோ இதனால இந்த விமான நிறுவனங்களை முன்னெடுக்கலாம் இருக்கிறனால கிட்டத்தட்ட 40% மேலே சுற்றுலா பயணிகளும் டவுனாக இருக்கிறதாகவும் விமானத்துறையும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 1 மாத காலகட்டத்துக்குள்ளேயே 40% வீழ்ச்சி அடைந்திருக்குது. இந்த தருணத்தில் இலங்கை அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னா, இந்த ரூட், அதாவது ஈரோப்பையும் ஏசியாவையும் ஆஸ்திரேலியாவை இணைக்கிற இந்த ரூட்டுக்கு மத்தியில தான் இலங்கை இருக்குது, ஒரு மத்திய பகுதியில் தான் இலங்கை இருக்குது. இலங்கையை ஒரு டிரான்சிட் ஹப்பாக மாற்றுறதுக்கான ஒரு யோசனையை எமிரேட்ஸ் ஏர்வேஸுக்கும் கட்டார் ஏர்வேஸுக்கும் முன் வச்சிருக்கிறாங்க. இது எந்தளவு தூரத்துக்கு சாத்தியம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இதில் எங்களுக்கு கிடைக்க போகிற ப்ளஸ் பாயிண்ட்களை தான் நான் பார்க்க போகிறோம். மத்தள ராஜபக்ச விமான நிலையத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு எம்டியான விமான நிலையம் அப்படின்னு தான் வர்ணிக்கப்படுது. இல்லை கூஸ்ட் பேய்கள் ராஜ்யம் செய்கிற ஒரு விமான நிலையம் என்று தான் வர்ணிக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஏனென்றால் வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பயணிகள் தான் அந்த விமான நிலையத்தூடாக போய் வராங்க. ஸோ விமான சேவை நிறுவனங்களும் அங்கே தங்களோட விமானங்களை தரையிறக்கி ஏற்றுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த இடமே இன்னும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை, அதுக்கான பயணிகளும் குறைவாக இருக்குது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எமிரேட்ஸ் ஏர்வேஸுக்கும் கட்டார் ஏர்வேஸுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்றால் இந்த விமான நிலையத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற ஒரு கட்நாயக்கா விமான நிலையத்தை எடுத்திங்கன்னா அங்கே தங்கள் நினைச்ச மாதிரி அவங்களோட டெர்மினல்ஸையோ இல்லை அவங்களோட கவுண்டர்ஸ்களையோ கூட ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே எல்லா விமான நிறுவனங்களுக்குமான கவுண்டர்ஸ் இருக்கும். அதில் கிடைக்கிற இடத்தை தான் தங்களால் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த 2 இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த விமான நிலையத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி முழுதாக பயன்படுத்தி கொள்ள முடியும். 2வதாக இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரன்வே. இந்த விமான நிலையத்தின் ரன்வே கிட்டத்தட்ட 3500 மீட்டர். உலகத்தில் உள்ள அத்தனை விமானங்களும் பயணிகள் விமானங்களும் தரையிறங்கக்கூடிய, அதாவது கிங் ஆஃப் த ஸ்கை என்று வர்ணிக்கப்படுற A380 இருக்கட்டும், இல்லாட்டி குயின் ஆஃப் த ஸ்கை அப்படி என்று வர்ணிக்கப்படுற 747 போயிங் விமானமாக இருக்கட்டும், இது 2மே ஸ்லோவமாக தரையிறங்கக்கூடிய கட்டமைப்பு இருக்குது. அதனால இந்த விமான நிலையத்தை இவங்க பயன்படுத்துறது இவங்களுக்கு இதுல பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இதை விட இன்னொரு பெரிய முக்கியமான விடயம் என்னென்னா, போர் நடக்கிற இந்த பிராந்தியத்துல கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தூரத்துல தெற்கு பக்கமா இருக்குது. இதனால இங்கே விமானங்களை கேன்சல் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம், சேவையை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் எப்பயும் உருவாகும்ன்றது சாத்தியக்கூறு மிக 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 குறைவு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, இப்போ பாகிஸ்தானில் அவங்க ஒரு ஹப்பை உருவாக்குறாங்கன்னா, பாகிஸ்தானில் இது எந்த நேரமும் அங்கேயும் யுத்தம் நீடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அங்கேயும் வான்பரப்புகள் மூடப்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதனால அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த சாத்தியக்கூறு இங்கே மிக மிக குறைவு. அதனால இதை ஈஸியாக அவங்கள இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்டாக அமையுது. இதில் மைனஸான பக்கங்கள், ஒரு ப்ரொஜெக்டை சப்மிட் பண்ணும்போது அதில் இருக்கிற ப்ளஸ் பார்க்கப்படுற மாதிரி ஒரு மைனஸும் பார்க்கப்படும். இதில் இந்த மைனஸான பக்கங்களை இப்போ என்னென்னு பார்ப்போம். என்னதான் இந்த விமான நிலையம் எம்டியாக இருந்தாலும், அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தாலும், அங்கே அவர்களுக்கு தேவையான அத்தனை உட்கட்டமைப்பும் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவர்கள் ஒரு இடைநிலை மையமாக இதை ஒரு டிரான்சிட் ஹப்பாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட 50 விமான சர்வீஸ் என்றாலும் அங்கே லேண்ட் ஆகும், டேக் ஆஃப் ஆகும். அப்போ ஒரு 100 விமான சர்வீஸை வழங்க வேண்டி வரும். அந்தளவு பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டெர்மினல் இருக்குதான்னு கேட்டால் அந்த டெர்மினல் அங்கே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. 2வது ஒரு விடயம், மிக மிக முக்கியமான ஒரு விடயம்,
அங்கே ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஹப் எதுவுமே அங்கே இல்லை. அப்போ அதையும் வந்து அவங்க அங்கே வந்து உருவாக்கித்தான் அந்த விமானத்துக்கு தேவையான சில சேவைகள் லேண்ட் ஆனதும் தேவையான சர்வீஸ்களை வந்து செய்கிறதுக்கான ஹப்பையும் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும். எங்கள்கிட்ட வந்து 24 மணித்தியாலமும் கிரவுண்ட் ஹேண்டிலிங் சிஸ்டம் வந்து இருக்குது. ஆனால் அது எங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 விமானத்துக்கு வழங்கக்கூடிய மாதிரி தான் அங்கே அந்த கிரவுண்ட் ஹேண்டிலிங் சிஸ்டம் அந்தளவு ஸ்டாஃப் தான் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் 50 விமானம் தரையிறங்குது அப்படி என்றால் அதுக்கான கிரவுண்ட் ஹேண்டிலிங் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த விமான நிலையத்துக்கு இல்லை. அது மிகப்பெரிய ஒரு பெரும் பிரச்சனை. அதே மாதிரி ஃபியூல் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இல்லை. அதுக்காக போகிற செலவும் வந்து அதிகரிக்கும். ஏர்லைன்ஸ் க்ரூ மெம்பர்ஸை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கான ஹோட்டல்ஸ் வசதிகளும் அங்கே இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸாக அமையுது. மற்றது இந்த யுத்தம் வந்து எவ்வளோ காலத்துக்கு நீடிக்குமென்று தெரியாது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு 2 மாதத்தில் முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ஹப் தேவைப்படக்கூடிய சாத்தியக்கூறே இல்லை. அதனால இது ஒரு பெரிய மைனஸ். இந்த யுத்தம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்ன்றதை எங்களால் அனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். ஏனென்றால் இந்த மத்தள ராஜபக்ச விமான நிலையத்தை வந்து ஒரு ஹப்பா யூஸ் பண்ணனா கட்டாயம் இன்னொரு $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 2 விமான நிறுவனம் செய்தால் தான் அவங்களுக்குன்ற ஒரு சர்வீஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குது தானே. உங்களுக்கே தெரியும், எமிரேட்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சர்வீஸ் வழங்குற ஒரு நிறுவனம். அதே மாதிரி கட்டார் ஏர்வேஸும் அப்படிதான். அவங்கள அந்த சர்வீஸை அந்த அளவுக்கு வழங்கணுமா இருந்தால் இன்னொரு $1 பில்லியன் இவங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்குது. அப்போ ஒரு மாத காலத்துக்காக $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்றன்றது அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத விடயம். யுத்தம் வந்து 6 மாதத்தை தாண்டி போகுமா இருந்தால் 6 மாதத்துக்கு மேல 1 வருடம் மட்டும் இது நீடிக்கும் என்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கும் என்றால் கட்டாயம் இவங்க இந்த முதலீடை செய்து இதை டிரான்சிட் ஹப்பா மாற்றுறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இன்றைய சூழ்நிலையில இதை தீர்மானிக்க முடியாதனால இதுக்கான சாத்தியக்கூறு மிகவும் குறைவு. ஏன்னா அந்த முதலீட்டு அமௌண்ட்டும் வந்துட்டு மிக அதிகமாக இருக்கிறது தான் முக்கிய காரணம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையும் பார்த்த பிறகு இருக்கிற சந்தர்ப்பங்களை வச்சு பார்த்தால் இது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையாது கட்டாயம். ஏனென்றால் எங்களோட சுற்றுலாத்துறை வந்து கிட்டத்தட்ட 30% டவுன் ஆகிருக்குது இந்த ஒரு மாதத்துலேயே. அதே மாதிரி எங்களோட ஒர்க்கர்ஸ் ரெமிட்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 40% டவுன் ஆகிருக்குது. இந்த 2 துறையும் வீழ்றத வந்து அதை நிவர்த்தி செய்கிற அளவுக்கு இதில் வருமானம் வரப்போகிறது. அதனால மத்தள ராஜபக்ச விமான நிலையம் வந்து ஒரு வரப்பிரசாதமான விமான நிலையம். இந்த விடயத்தில் வந்து இது வரப்பிரசாதமாக மாறும் அப்படின்னு கூறுறது வந்து அந்த மாதிரி ப்ரொபகண்டா செய்கிறது வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். இது அரசியலுக்கு போகிறனால எங்களுக்கு அந்த டாபிக் வேணாம். பட் இந்த தலைப்பு வந்து என்றைக்குமே பொருந்தாததான் இந்த அனலைஸ் படி நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு. மற்றது இது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுத்தம் கண்டிப்பாக 6 மாதத்தை தாண்டும் என்றால் இந்த மத்தள ராஜபக்ச விமான நிலையம் ஒரு ஹப்பா மாறுறதுக்கான சந்தர்ப்பம் 50க்கு 50% இருக்கு. 50% மாறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி இல்லையென்றா இது ஒரு ஸ்டாப் ஓவர் மாதிரி மாறலாம். அப்படின்னா இந்த விமானங்கள் வந்து இங்கே தர இறங்கி தங்களுக்கு தேவையான உணவையும் ரீஃபில் பண்ணிக்கொண்டு ஃபியூலை ரீஃபில் பண்ணிக்கொண்டு அவங்களோட க்ரூ மெம்பர்ஸுக்கு வந்து அன்றைக்கு அந்த ஆஃப் ஆகிறவங்கள அங்கே லேண்ட் பண்ண விட்டுட்டு புது க்ரூ மெம்பர்ஸை ஏற்றிக்கொண்டு இப்படி பயணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டாப் ஓவர் ஆகணுமெண்டா இது மாறலாமே தவிர ஒரு ஹப்பாக மாறாது. ஷார்ட் டேர்மில் பார்த்தோம்னாலும் இதுக்கான சாத்தியக்கூறு 0 தான். ஸோ இந்த யுத்தம் 6 மாதத்துக்கு மேலே நீடிக்கும் என்றால் 50% சந்தர்ப்பமும், அப்படி யுத்தம் 6 மாதத்தை நீடிக்காதுன்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்பட்டால் இதுக்கான சந்தர்ப்பம் 0% ஆகும் தான் இருக்குது. இந்த மீடியாக்களில் குறிப்பிடுற மாதிரி இது ஒரு வரப்பிரசாதம் என்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதுதான் என்னோட அனலைஸில் நான் உங்களை பார்வையை கொண்டு வர விடயம். இதுபோல விமானத்துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள பியான்சா பிளேன் ஸ்பாட்டரோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.